பொதுக்காலம் 15ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 8 வரை, மேலும் 21 முதல் 22 வரை. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர் பக்கம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைந்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது: நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ, நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ ஆடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 12, 1 தொடக்கம் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உமது சீடர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருக்கும் போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர்கள் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பிரான்ஸ் நாட்டை 11ஆம் லூயிஸ் என்ற அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். ஒரு முறை அவரது நாட்டில் இருந்த ஜோதிடர் ஒருவர் அரசர் மிகுதியாக அன்பு செய்யும் அவரது மனைவி ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று இறந்து போவார்
என்று சொல்லி அந்த நாளையும் தெளிவாக குறிப்பிட்டார். அந்த ஜோதிடர் சொன்னது போலவே அதே நாளில் அரசி இறந்து போனாள். அரசர் லூயிஸுக்கு ஒரு பக்கம் ஆழ்ந்த வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஜோதிடனை எண்ணி கோபமாகவும் இருந்தது. தன் மனைவியின் சாவுக்கு அந்த ஜோதிடன் தான் காரணம் என்று எண்ணினார். அவனை கொல்லும் நோக்கோடு அவனை அரண்மனைக்கு வரவழைத்தார். அரண்மனைக்கு வந்த அவனிடம், நீ மற்றவர்கள் எப்பொழுது இறப்பார்கள் என்று சரியாக கணித்து சொல்கிறாயே, நீ எப்பொழுது இறப்பாய் என்று சரியாக பார்க்கலாம் என்றார். ஜோதிடனுக்கு அரசரின் உள்நோக்கம் புரிந்தது. தன்னை கொல்வதற்காக அரசர் முடிவெடுத்து விட்டார் என்பதை உணர்ந்தான். உடனே அவனது புத்தி வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. சில வினாடிகளில் பதில் சொன்னான். அரசே, நிச்சயமாக நான் எப்பொழுது இறக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் நான் இறப்பேன் என்றானாம். அவ்வளவுதான். அரசர் அவனை ஒன்றும் செய்யாமல் அனுப்பிவிட்டார். அன்பிற்குரியவர்களை, மனிதர்களாக பிறந்த யாரும் சாக தயாராக இல்லை. அத்தகைய ஓர் அரசன் குறித்தே, சாக தயாரில்லாமல் இருந்த ஓர் அரசன் குறித்தே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா என்பதே அந்த அரசரின் பெயர். ஒரு மிகச்சிறந்த பக்தியான, யாவைக்கு பிடித்தமான அரசர் இவர். அசிரிய அரசன் பெரும்படையோடு யூதாவுக்கு எதிராக வந்தபொழுது எசேக்கியா அரசர் எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளை நம்பி அசிரிய மன்னனுக்கு பணிய மறுத்தார். இவ்வாறு யாவேயின் குரலுக்கு செவிமடுத்தார். யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்த ஒரு சில யூதா நாட்டு அரசர்களில் எசேக்கியாவும் ஒருவர். அவர்தான் தற்பொழுது மரணப்படுக்கையில் இருந்தார். 2 காரியங்களுக்காக சாவை எதிர்கொள்ள அவர் தயங்கினார். முதலாவதாக, எசேக்கியாவின் வயது 39 மட்டுமே. இளம் வயதில் சாவை எதிர்கொள்ள யார்தான் தயாராயிருப்பர்? இரண்டாவதாக, எசேக்கியாவுக்கு பின் யூதா நாட்டின் அரசராவதற்கு சந்ததி கிடையாது. யூதர்கள் மத்தியில் குழந்தைகள் இல்லாமல் இருப்பது, இன்னும் சிறப்பாக அரசர் தனக்கு வாரிசு இல்லாமல் இருப்பது கடவுளின் கடுமையான தண்டனையின் அடையாளமாக கருதப்பட்டது. எனவே சந்ததியை விட்டு செல்லாமல் இறப்பதை பெரும் அவமானமாக எசேக்கியா கருதினார். இப்படிப்பட்ட வேளையில் எசேக்கியா கண்ணீர் சிந்தி அழுததன் காரணமாக இறைவன் அவரது மன்றாட்டை கேட்டு அவரது வாழ்நாளை நீட்டுவித்ததை இன்றைய முதல் வாசகம் விவரிக்கிறது. அன்பிற்குரியவர்களை, தன்னிடம் மன்றாடும் அனைவருக்கும், தம்மை நம்பும் யாவருக்குமே வாழ்வை கொடுப்பதுதான் இறைவனது வழக்கம். மனிதர்களாகிய நாம் நம் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நாம வலிய சென்று சாவையும் சாவின் சக்தியையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது இறைவன் செயலற்றவராகி விடுகிறார். எனினும் ஒரு மனிதர் திறந்த மனதோடு இறைவனிடம் சரணடைகின்ற பொழுது அவர் வாழ்வை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவருக்கு வழங்குகின்றார். எசேக்கியா மட்டில் கடவுள் செயல்பட்ட விதம் இதையே எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி கூட கடவுள் வாழ்வின் சார்பாகவும் வாழ்வின் சக்தியின் சார்பாகவும் மட்டுமே செயல்படுகின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றது. பரிசேயர்கள் வாழ்வின் ஏணியாய் இருக்க வேண்டிய சட்டங்களை தங்களது குறுகிய மனநிலையாலும் அதிலிருந்து புறப்பட்ட தவறான விளக்கங்களாலும் பாதாளத்திற்கான பாதையாய் மாற்றியிருந்தனர். அவர்கள் சட்டங்களை கடைபிடித்த விதமோ அல்லது மற்றவர்களை கடைபிடிக்க தூண்டிய விதமோ எந்த விதத்திலும் மானுட வாழ்வின் உயர்வுக்கான வழிமுறையாக இல்லை. அவர்களது ஆதிக்கத்தை மக்கள் மீது திணிப்பதற்கான வழிமுறையாக மட்டுமே அவர்களை பொறுத்த அளவில் சட்டங்கள் இருந்தன. இப்படிப்பட்ட அநீதியின் பிடியிலிருந்துதான் இயேசு மனிதர்களையும் சட்டங்களையும் ஏன் பரிசேயர்களை கூட விடுவிக்க முயற்சி செய்தார். கடவுளின் மகனான இயேசு வாழ்வின் சக்தியாக செயல்பட்டார் என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது. ஜெபம். இறைவா, இன்றைய நாளில்
நான் வாழ்வின் மனநிலையை மட்டுமே தேர்ந்தெடுக்க எனக்கு வரம் தாரும். ஆமென்.